ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி விலாக். டுடே நாங்க எங்க போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்க பெரிய நாத்தனார் வீட்டுக்கு தான். ஸோ தீபாவளி வந்து நாங்க அங்க தான் செலிப்ரேஷன் பண்ண போறோம். ஸோ ஃபைனலா வந்து சண்டே ஈவினிங் மேல வந்து கிளம்பிட்டோம். இதுலயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, எங்க சின்ன நாத்தனாருக்கு நான் வரேன்னே சொல்லல. அவகிட்டலாம் வந்து நான் வரல, நீங்க மட்டும் போங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க நாத்தனார்கிட்ட நான் வரேன், ஆனா அவங்ககிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அவள வந்து சர்ப்ரைஸ் பண்றேனா, இல்ல ஷாக் குடுக்க போறேனான்னு தெரியல. ஆனா வரலன்னா சத்தியமா காண்டாயிடுவா. அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாரி பேசிட்டா மதியானம். ஸோ அதனால இப்ப வந்து நாங்க கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த தீபாவளி விளாக் பார்த்தீங்கன்னா, ஃபன் அண்ட் என்ஜாய்மென்ட்டோட வித் ஃபேமிலியோட சூப்பரா வந்து போச்சு. ஸோ வீடியோ வந்து கன்டினியூவா பாருங்க. வெளிய தான்டா இருக்குதுங்க. கண்டுபிடிச்சிட்டாடா. உங்களாம் யாரு வீட்டு வாசல்ல நிக்க சொன்னது? நான் வந்துட்டு இருக்கேன் சுத்தமா தெரியல. ஐயோ ஏய் சாவு வச்சிரும் உள்ள வாங்கடா. வீடியோ கவர் ஆகுது. விட்னஸ் ஓட மாட்டீங்க. விட்னஸ் ஓட மாட்டீங்க. கையில வச்சு எடுக்க போறாராமா. அது ஓபன் பண்ணல. புது ஆட்டு வேஸ்டா தானே இருக்குது. ஓபன் பண்ணிட்டீங்களா? அத்தனை பக்கத்திலே இருக்குது. சொல்லி விட்டுருவோம் சொல்லிட்டு. அப்பா ஐயோ போன உடனே கொஞ்ச நேரம் சைலண்டா ஜாலியா இருந்தான். அதுக்கப்புறம் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கார் எடு, ஆட்டோ விடு, வண்டி எடு, வா ட்ரிப் போலாம்னு சொல்லிட்டு 2 நாளாவே அவன் தான் வந்து வண்டி ஓட்டிட்டே போயிட்டு வந்திருந்தான். சரியான அமர்க்களம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கரெக்ட்டா ஒரு 7:20 கிட்ட ஆகுது. 7:35க்குலாம் நம்ம வந்து பைசன் வந்து மூவிக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, கார்ல போயிட்டாங்க. நாங்க வந்து ஆட்டோல வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்க பெரிய நாத்தனாரும், அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியில வந்துட்டாங்க. எவ்வளோ தெரியுமா வாங்கினாங்க ஆட்டோக்கு? 400 வாங்கினாங்க. ஆமா நீங்க நைட்டு 400 ரூபாய்க்கு தான் போனதே. ஒரு ஆட்டோக்கு 400. வட்டாமா மேட்டூர் போடா. அது தெரிஞ்சு போய் போடி அதான் ஸ்டார்ட். எம்ப்ளாய் தெரிஞ்சு போய். ஏன் டியூடி பட கேன்சல் ஆயிடுச்சு. நல்லாவே இல்ல. நான் சொல்லிட்டேனே மதியான கதை உட்காந்து. தியாகியா இருக்கலாம். சொன்னதுனாலே நான் கேன்சல் பண்ணேன். தியாகியா இருக்கலாம். ஓவர் தியாகியா எனக்கே வெறுப்பாய். நம்ம கேள்வி கேட்டோம்ல. அதுதான் நம்ம கேள்வி கேட்டோம்ல, அதனாலதான் இவ்வளவு தூரம் நடக்க வச்சிருக்காங்க. நம்ம கேள்வி கேட்டனால நம்மள இவ்வளவு தூரம் நடக்க வைக்கிறாங்க. இன்னும் கை கோத்துட்டு வர. ஏய் சீ என் கோவம்லாம் நாடே தாங்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வெல்லு. ஸோ நாங்கள் நடந்து வரும்போதே 10 மினிட்ஸ் படம் வந்து போயிடுச்சு. ஏன் வந்து அவுட் ஆஃப் பார்க்கிங்லேருந்து நடந்து வந்தோம். ஸோ பைசன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி துருவ் விக்ரம் அண்ட் வந்து பசுபதி அவர்களோட காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சீன் கிட்ட வந்து நானே 5 தடவ அழுதுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி அந்த 5 சீன் வந்து அழுக வச்சது, எதுக்கு அழுக வச்சதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினா வந்து துருவ் விக்ரம் ஆக்டிங் வந்து இதுல வந்து வேற லெவல் ஆக்டிங்கு. படம்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு டயர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு ஒரு மூலையில உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு தூங்குனோம். ஏன்னா மார்னிங் வந்து தீபாவளி. பன்னெண்டு மணிக்கு உனக்கு என்னத்துக்கு டேபிள் மேலே ஏறி ஸோ நைட் எல்லாம் விடிய விடிய கதை பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு தூங்குறதுக்கு கரெக்டா 3 மணி கிட்ட ஆயிடுச்சு. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு எங்க சின்ன நாத்தனார் எழுப்ப ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஏஞ்சிட்டு நீ என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 பேர் தான் கிட்டத்தட்ட தூங்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஏஞ்சி கீழே போயிட்டாங்க. நாங்க இனிமேட்டு தான் போகணும்.
நைட்டு தூங்குனது 3 மணிக்கு. இப்பதான் டைம் 6:35 எழுந்தேன். நான் தான் செஞ்சேன். தீபாவளி அதுவும் 7:30 மணிக்கு எழுந்திருக்கும். நான் கதை போது தெரியல இன்னைக்கு. ஸோ ஏஞ்சிதே 7:30 மணிக்கு ஏஞ்சி காஃபிலாம் குடிச்சிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கெல்லாம் டீ கடைக்கு போயிட்டோம். ஸோ நானும் எங்க சின்ன நாத்தனார், அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் 2 அண்ணா வந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ போகும்போதே மாத்தி மாத்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கலாய்ச்சின்னு ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஏய் வடகரி பூரி அப்படியா? வடகரி பூரிலாம் இன்னைக்குலாம் நாட் அலௌட்மா. நீ மாதிரி நேற்று எந்த ஆணையும் புடுங்க முடியாம ஆளுக்கு ஒரு முடியே படுத்திக்க பார்த்தீங்களா? அவனாலதான் ஆணி பிடிக்க முடியல. நாங்க ஆணி பிடிக்கிட்டு தான் இருந்தோம். வர ஒரு பேக் மாட்டிங்கன்னா சிப்ஸு கிப்ஸு கவர்ல எல்லாமே போட்டுக்கின்னு ஜம்முன்னு அப்படியே ஹீரோ மாதிரி போயிருந்தா யாருக்கும் டவுட் வராது. இதுக்கு ஐடியா கொடுக்குறீங்களா? உண்மை. ஆனா உங்களையோ பார்த்து வான்னு விட்டு வந்தேன் பத்தியா என்ன சொல்லணும். ஆனா என்னையும் பார்த்து இது பண்ண சொன்னேன். என்கிட்டே வந்து சொல்லிட்டு தெரியுதா பாருங்க தெரியலைங்க எப்பட உள்ளங்க. அப்படிங்க அந்த அளவுக்கு இருந்துக்கிறீங்க. நான் சொல்றது கிடையாது. இதெல்லாம் விட்னஸ் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கு. எடுத்துட்டு போனதே மாமா தான். vlogல போட்டு வச்சுக்கோ. டோட்டல் ஃபேமிலி சரியான காமெடி ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் சரி நம்மளுக்கு தீபாவளி தானே அதனால க்ரௌட்லாம் இருக்காது அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட். அதனால நாங்கள் வந்து ஆட்டோ விட்டு இறங்கவே இல்லை. ஸோ நைட்டோட வந்துட்டோமா அதுதான் பெரிய டிசப்பாயிண்டடாக ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, ஆட்டோல இருந்து அப்படியே டீ எல்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இருந்தது அந்த பாய்லர், ஆனா இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. பாய்லர் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க பாட்டி எங்களுக்கு அதுலதான் சுடு தண்ணி போடுவாங்க. இப்ப அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப அதெல்லாம் இருக்கானே தெரியல. வீட்டுல எல்லாம் டீ கடையில மட்டும் தான் பார்க்க முடியுது. அது கூட இன்னும் கொஞ்ச நாள்ல போச்சுன்னா இருக்குமானே தெரியல. இல்லடா டீ கடையில கரெக்ட். எப்போ சொல்றான் பத்தியா? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிடா. இதான் சாக்குன்ட்டு எங்களை பழி வாங்க கூடாது. மூஞ்சி கீஞ்சி வந்துட போகுது எங்களுக்கு. ஏய் அடி கொண்டு சொல்லுமா. அடி அடி வெளுக்க போறாங்க. பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. பேட்ஸ்மேன் வந்தாச்சு. பேட்டை பிடிக்கிறதே சரியில்லை. ஸோ தீபாவளி எதுவும் பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்காம என்னடா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல. பட்டாசு வெடிக்காம நாங்கள் பாட்டு பேட் அண்ட் பால் பார்த்தோன்னே சரி விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆட்டோ வந்து பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு. போட்டது ஒரே ஒரு பால் தான். அதையும் தூக்கி பால் இருந்தால் தானே கிரிக்கெட் விளையாடிங்கன்னு சொல்லி தூக்கி வச்சிட்டாரு. அதை போய் தேடி இருந்தாங்க. அப்புறம் சரி வேணும் தான் ஆச்சு. வேணும் தான் ஆச்சு. ஏய் பாம்பு கேம் இருக்க போது. சிக்ஸ் தான் போய் தேர்ந்த பிறகு பால் பார்த்தீங்கன்னா காணோம். சரி வேணாம் விட்டுருங்கப்பா, நம்ம வந்து கிரிக்கெட்டே விளையாடலாம், வாங்க வேற வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ கிரிக்கெட்லாம் விளையாட்டி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி வித் சிக்கன் கிரேவி எங்கள் பெரிய அண்ணா வந்து பண்ணது சூப்பராக இருந்தது. அதனால நான் பார்த்தீங்கன்னா 3 பூரி கிட்ட சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது சிக்கன் கிரேவி. ஐயோ எதுக்குமா பாதாம் பாதாமா குத்துனுங்கிற? நான் டயர்டா இருக்கேண்ணா. அம்மாச்சி தர சொன்னாங்களா? என்னண்ணா
நீங்க என்னடா வீட்டுக்கு வெளியே வந்து கிரிக்கெட் விளையாண்டீங்க? நான் வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபுட்பால் விளையாடணும்னு சொல்லிட்டு, எங்க முன்னாடி அண்ணா பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால வச்சு எங்க தலையெல்லாம் உடைக்க பார்த்தாரு. நல்ல வேளை எஸ் ஆயிட்டோம். 12:30 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து ஒண்ணா உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க 2 அண்ணா, அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து டான்ஸ்லாம் ஆடுனாங்க. சரியான காமெடியா இருந்தது. டான்ஸ் ஆடுறன்னு தெரியல ஏதோ பண்ணிட்டாங்க. 3 பேரையும் போட்டு சரியான கலாய்ச்சிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம் பயங்கரமா. அதுக்கப்புறம் பசங்களாம் ரெடி ஆயிட்டு கீழே வந்து மழையாவது புயலாவது அப்படின்ட்டு நாங்க வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி இதை வச்சு வச்சிருவானா அத்தை ஷூ சொல்லு ஐயோ அண்ணா மூஞ்சி போகுது. மூஞ்ச மாச்சுனா பாத்தியா? ஹாய் சொல்லு கிறிஷ் அவர் கிறிஷ் அவரு கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? இலை வாங்கிறதுக்கு எங்க போறாங்க? இலை வாங்கிறதுக்கு கூட போறாங்களா? பாய் கிளம்புங்க. இவனாலே பாய் பாய் பாய். டுடே தீபாவளி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் கேசரி, பாயாசம், ரைத்தா, முட்டை, அப்புறம் பிரிஞ்சி. சாப்பாடு அனைத்துமே சூப்பராக இருந்தது. சாரி, நான் மட்டன் சாப்பிடல, மற்றதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ நாங்களாம் ஒன்றா இருந்தாவே ஏதாவது ஒரு வேலை வந்து எல்லாம் தரையில் உட்காந்து கேங்காக ஃபார்ம் ஆகி வந்து சாப்பிட்றது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ். மழையோ புயலோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியல, நியூஸோ பார்க்கல, டிவி பார்க்கல, ஃபோன் பார்க்கல. அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பி டேம் கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக சரியான மழை. அது மட்டும் இல்லாமல் எனக்கே தெரியாது மறுநாள் வந்து ஆரஞ்சு அலர்ட்டுன்னு. ஸோ அங்கேருந்து கிளம்புறதுக்கும் ரொம்ப அவசரப்பட்டோம். ஏன்னா நாங்க வந்து 2 வீலர்ல தான் போனோம்னால எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேமுக்கு பாத்தீங்கன்னா நானு எங்க சின்ன நாத்தனார் ஃபேமிலி வந்து நாங்க ஆட்டோலவும், எங்க பெரிய நாத்தனாரும் எங்க அண்ணாவும் பாத்தீங்கன்னா 2 வீலர்ல, அதுக்கப்புறம் வந்து எங்க இன்னொரு நாத்தனாரும் அவங்க, அதுக்கப்புறம் எங்க மாமியார்லாம் வந்து கொஞ்சம் பசங்களோட சேர்த்து கார்ல வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பூண்டி டேமுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். போற வழி ஃபுல்லா சூப்பரா இருந்தது. டேமுக்குலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து மொட்டை மாடியில் உட்காந்து வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருந்தோம். வான வேடிக்கைலாம் நிறைய இருந்தது. தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து போச்சு எங்களுக்கு. பட்டாசுலாம் வச்சு ஜாலியா அம்மா வச்சிட்டேன். வீடியோ எடுத்துனுங்கறேன்டா. நீ வாடா சீக்கிரம் 5 போயிடுச்சா? ஏய் வாங்க. அது பத்திரம் பயமா இருக்கு. என்ன பத்திரம் வா. தல அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய நாத்தனார் பொண்ணு பாத்தீங்கன்னா பர்த்டே. ஸோ அதனால வந்து கேக்லாம் வந்து வெட்டி செலிப்ரேஷன் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். Happy birthday.
நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் 6 மணி வரைக்கும் நாங்கள் வந்து பேசிட்டு தான் இருந்தோம். காலையில் விடிய விடிய 3 மணி கிளம்பலாம் 4 மணி கிளம்பலாம் சொல்லி 6 மணி ஆகிடுச்சு. என் சின்ன நாத்தனாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்து தூங்கிட்டேன் நான் மறுபடியும் அகைன். அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே வந்து கிளம்பி போயிட்டோம் வீட்டுக்கு. நேற்று எங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை தீபாவளியாக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராக வந்து போச்சு வித் ஃபேமிலியோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டு வித் கலாய், மறக்க முடியாத நல்ல ஒரு தீபாவளியாகவும் போச்சு எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம ராதி vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.